உபவாச ஜபத்துக்கு அவ்வளவு பெரிய கிருபை இருக்குது. அவ்வளவு ஆண்டவரே இறங்கிட்டாரு. இந்த ராஜா இறங்க மாட்டானா? யோனா அந்த படிக்கும் போது அந்த நினிவே மக்களுக்கு ஆண்டவரே இறங்கிட்டாரு உபவாசம் பண்ணும்போது. அல்லேலூயா. இந்த ஒரு ராஜா ஆகாச ராஜா இறங்க மாட்டானா? அல்லேலூயா. உபவாசம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லும் பகலும் உபவாசம் பண்ணாங்க அம்மா. ராஜா செங்கோலை நீட்டினான். தேவ பிள்ளைகள், உபவாச நாட்களிலே தேவன் நமக்கு செங்கோலை நீட்டுவார். தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும். அடுத்து என்ன? எஸ்தர், உடைய விண்ணப்பம் என்ன? உன் மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்துல பாதி கட்டால கொடுப்பேன். நான் சொல்றேன், உனக்கு என்ன வேணும் கேளு. உபவாச ஜபத்துக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும் கேளு. உபவாசத்தோடு என் சமூகத்துக்கு வந்திருக்கிற. அல்லேலூயா. உபவாசத்தோடு வந்திருக்க. நான் உனக்கு செங்கோலை நீட்டுகிறேன். என் தயவு உனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் கேளு. ஆமென். சத்ரு ஆமானுடைய சதிகளை எஸ்தர் முறியடிப்பதற்காக உபவாசம் போட்டார். அல்லேலூயா. ஆமானுடைய தந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போனது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய உபவாசத்துல காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமானின் தந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். அல்லேலூயா. உபவாச ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. தானியேல் ஒரு உபவாசம் போடுறார். அடுத்து தானியேல் ஒரு உபவாசம். தானியேல் பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்காக. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3 நீங்கள் 10 வாசிக்கும் போது தேவ சமூகத்தில் ராஜா தானியேல் எல்லா தேசத்தின் பிரதானிகளுக்காக, ராஜாக்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 9:3 படிங்க. நான் உபவாசம் பண்ணி இரத்தலிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும்